பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா 58 அதிகாரம் 11 வாக்கியத்தின்படி, வற்றாத நீரூற்று போல வளமான தோட்டத்தை போல் இருப்பாய். என்ன ஒரு அழகான வாக்குதத்தை பாருங்க. உன் எலும்புகளை நான் நீளமுள்ளதா மாற்றேன். மேலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். நீ வற்றாத நீர் ஊற்றை போல. கடந்த மாதம் நாங்கள் குற்றாலத்துக்கு போயிருந்தோம். குற்றாலத்துக்கு போகும்போது ரொம்ப ஆசையாக போனீங்கன்னா அந்த தண்ணியில் வரல, அந்த நீர் ஊற்று வற்றி போச்சு. அது ஒரு சீசனுக்கு தான் வரும். ஒரு சில நீர்வீழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு தான் அது பயங்கரமாக பிரவேகத்து வரும். மக்கள் பார்க்க ரொம்ப ஆசாசையாக போவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது இந்த நீர் ஊற்று வற்றாது. இது வற்றாத நீரூற்று. எந்த இடத்துல நீர் ஊற்று வற்றவில்லையோ அது சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நீங்கள் பரிசுத்த வேதத்தில் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படி தான் சொல்லுது. ஆகாயம் 3:18 சொல்லுது, அங்கே பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியுமா, மலைகள் பாலாய் ஓடுமா, அப்போ நீரூற்றுகள்லாம் பொங்கி வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஒரு நதி, ஒரு ஊற்று தேவ ஆலயத்திலிருந்து வந்தது. எப்பெல்லாம் ஆசீர்வாதங்கள் தேவ ஆலயத்திலிருந்து வருகிறதோ, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறதோ, தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ, அங்கதான் வற்றாத நீர் ஊற்று. அதுதான் என்ன விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் யோவான் 6 சொல்லுகிறார். அப்போ ஜீவ நதிகள் புறப்பட வேண்டும் என்றால் தேவன் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவை நம்ம காட்டணும். அதுதான் தேவ ஆலயத்தை நம்புகிறவர்கள், தேவ ஆலயத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர், தேவன் அங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்துல தான் அந்த ஜீவ நதி புறப்படும். சங்கீதம் 1:3 நமக்கு நல்லாவே தெரியும். அது என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 1:3 நீர்க்கால்கள், அப்ப நீர் கீழே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நீர் ஓடுகிற இடத்துல நாட்டப்பட்டவர்கள், நடப்படுகிறவர்கள் அவர்கள் வளமாக இருப்பார்கள். இதனுடைய அந்த தேவனுடைய அந்த ஆலோசனைப்படி, அவருடைய உபதேசத்தின்படி, அவருடைய சத்தியத்தின்படி எந்த மனிதன் வாழ்க்கை அமைக்கப்படுகிறதோ அவன் வற்றாத நீர் ஊற்று அண்டில் இருக்கிற நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருப்பான். இன்னைக்கு அநேகர் திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஆசை இல்லாத போயிடும். ஏன்னா அங்கே நீர் ஊற்று அங்கே சப்ளை நின்றும், ஆண்டுடைய ஆசை நின்றுடும். நீங்கள் 1 சாமுவேல் 16:13 வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதை சவுல் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்றார். அது தப்பு இல்லை. ஆனால் அடுத்த வருஷம் சொல்லுது, சவுளை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கினார், தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை களங்கம் பண்ணி கொண்டிருது. அப்போ ஆண்டுடைய பிரசனம் ஒருத்தர் விட்டு நின்றுச்சு, அவன் நின்றுச்சு, கர்த்தருடைய மகிமை நின்றுச்சுன்னா அவன் நிலவை பரிதாபம். அதனால தான் நீங்கள் வற்றாமல் இருக்கணும்னா, இல்லைன்னா வளமாக இருக்கணும்னா அந்த நதி உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டுடைய இறக்க ஓடிக்கொண்டே இருக்கும், தேவனுடைய தயவு ஓடிக்கொண்டே இருக்கு. எந்த குடும்பங்களிலே, எந்த விசுவாசிக்குள்ளே, எந்த ஊழியனுக்குள்ளே ஜீவ நதி ஓடுகிறதோ, பரிசுத்தாய் ஓடுகிறதோ, அவங்க வெளியே அவங்க செழித்திருப்பார்கள். அப்படிதான் நியாயாதிபதிகள் 1:1 காலிப்பட பொண்ணு செய்கிறார். கேட்குற அப்படி பார்த்து, எனக்கு நீரூற்றுள்ள தோட்டத்தை தார். நீங்கள் கேட்கலாம், நீரூற்றுள்ள தோற்றம் எது? அது தேவ சபை. அந்த சபைக்கு வந்து பாருங்க, அவனுடைய சபைக்கு யார் வராங்களோ, அவருடைய பிரசனத்துக்கு யார் வராங்களோ, அவருடைய கிருபைக்கு யார் வராங்களோ, கண்டிப்பாக அவங்க ஆசிரிக்கப்படுகிறார்கள். இந்த புதிய மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதமாக, ஜெயத்தின் மாதமாக அமையணும் அப்படின்னா நீங்கள் அந்த வற்றாத நீரூற்றுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணணும். வற்றாத நீரூற்றுக்கு ஆயத்தம் பண்ணணும். ஆமே. ஆண்டவர் சொல்ற அவர் நதி பார்த்தீங்கன்னா 1000 முழம் கடக்க சொல்றாரு. மறுபடியும் 1000 முறை, இன்னொரு 1000 முறை, இன்னொரு 1000 அப்படின்னா தெரியுமா? அந்த நதி நீச்சல் ஆழத்துக்கு நம்ம போனோம். அவருடைய பிரசனத்தையும் அபிஷேகத்தை அனுபவிக்க, அவருடைய மகிமையை அனுபவிக்க நீச்சாடத்துக்கு போகணும். வருகிற மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதமாய், நன்மையின் மாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமாக மாற வேண்டும். நீர்க்கால் ஓடுகிற வற்றாத நதி ஓடுகிற நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கிறதுனா நீங்கள் ஆலயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். தேவ சமூகத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே தேவ சமூகத்தில் தான் இப்படி ஒரு நதி ஓடும். அது என்ன பண்ண? பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியுமா, பால் ஆராய் ஓடுமா. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்துடுங்க, அவர் பிரசன்னத்துக்கு வந்துடுங்க. இந்த புதிய மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசக்தி மாதமாக மாற்றுவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.